இந்த சட்டங்கள் எப்போதுமே சாமானியர்கள் பக்கம் இருப்பதில்லை. எந்த காலத்திலுமே சட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு, சுரண்டப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, மொழி சிறுபான்மையினருக்கு, மத சிறுபான்மையினருக்கு உகந்ததாக சட்டத்தின் ஆட்சி உலக வரலாற்றில் எப்போதும் இருந்ததில்லை. இங்கே வழங்குகிற நீதி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்குகிற நீதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வழங்குகிற நீதி சட்டப்படியான நீதி. சட்டம் எப்படி இருக்கும்? சட்டம் வசதி படைத்தவனுக்கு சாதகமாக இருக்கும். ஏழை சொல் அரங்கம் ஏறாது. சாமானியர்களுடைய மொழி இன்று வரை 2023 வரை உயர் நீதிமன்ற கதவுகளுக்குள் உள்ளே நுழைய முடியவில்லை. நம்முடைய மொழி உள்ளே நுழைய முடியவில்லை என்றால் நம்முடைய மக்கள் உள்ளே நுழைய முடியவில்லை என்று பொருள். அப்படியானால் நந்தனுக்கு நீ தீண்டத்தகாதவன், உனக்கு ஆண்டவனை கோயிலுக்குள்ளே நுழைந்து தரிசிப்பதற்கு இடம் கிடையாது என்று பார்ப்பனியம் மறுத்தது. இப்போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதற்கு என்ன பொருள்? கோடான கோடி மக்கள், இந்த மக்களுடைய மொழி, தமிழ்நாட்டு மக்களுடைய மொழி தமிழ் மொழி. ஆனால் இந்த தமிழ் மொழியில் நீங்கள் பேச முடியாது என்கிறார்கள். இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? இங்கே நாம் ஒன்றை கணக்கிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒன்றிய அரசிலே வேறு வேறு கட்சிகள் பதவியில் இருந்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம், இந்த உச்ச நீதிமன்றமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து மாறி மாறி மக்கள் உரிமைகளை மறுக்கிறார்கள். அதனால்தான் தமிழ் வழக்காடு மொழியாகவில்லை. பகிரங்கமாக இதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு சட்டம் தெரியாதா? அரசியலமைப்பு சட்டத்தின் 348 2 பிரிவு நமக்கு தெரிவது உச்ச நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதியாக இருக்கிற சந்திரசூடுக்கு தெரியாதா? நமக்கு தெரிகிற அலுவல் மொழிகள் சட்டம் 1963 7 பிரிவு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதுவரை இருந்தவர்களுக்கு எல்லாம் தெரியாதா? நமக்கு தெரிவது போல் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவே மாநிலங்களின் ஒன்றியம் இந்தியா என்று சொல்வது அவர்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். இப்போ சந்திரசூட் பேசுகிறார், பன்மைத்துவம் வேண்டும், பெண்கள் வேண்டும், நீதிபதிகளுடைய எண்ணிக்கையிலே பெண்கள் இல்லை. அதை விட வேறொன்று சொல்லுகிறார், ஆங்கிலம், அந்நிய மொழியான ஆங்கிலம் கடை கடந்து வந்து நம்மை ஆண்டவருடைய மொழியான ஆங்கிலம், அந்த ஆங்கிலம் தான் அரியணையிலே நீதித்துறைகள் இருக்கிறது. ஆகவே சாமானியர்கள், சாதாரணர்கள், கிராமப்புற பகுதிகளில் வருபவர்கள் அவர்களுக்கு நீதி பரிபாலன முறையில் இடமில்லாமல் போகிறது. இதற்கு இடம் வர வேண்டும். மற்ற மொழிகளுக்கு, இந்தியாவில் இருக்கிற இந்திய மொழிகளுக்கு நீதிமன்றத்தில் இடம் வேண்டும் என்று சொல்கிறார். தெரியாததல்ல, புரியாததல்ல. மேற்கு வங்கத்திலிருந்து எழுதி கேட்டிருக்கிறார்கள், கர்நாடகாவிலிருந்து எழுதி கேட்டிருக்கிறார்கள். இன்று நாடாளுகிற நரேந்திர மோடி குஜராத்தினுடைய உயர் மாநில முதலமைச்சராக இருந்தபோது அவரும் கூட அவருடைய மாநிலத்திலே அலுவல் மொழியாக உயர் நீதிமன்றத்தில் குஜராத்தி மொழி இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மோடிக்கு தெரியாதா? சந்திரசூடுக்கு தெரியாதா? இவர்கள் எப்போதுமே மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் என்று வரும்போது, மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று வரும்போது ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டு தப்பித்துக் கொள்வார். உச்ச நீதிமன்றம் எப்போதுமே ஆட்சியாளர்களுக்கு, தேர்தலை சந்திக்கிற ஆட்சியாளர்களுக்கு சங்கடம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை கைதூக்கி காப்பாற்றிவிடும். இந்தியாவில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்தி திணிப்பு என்றும் தொடரும். யார் பதவிக்கு வந்தாலும் இந்தி திணிப்பில் தொடர்வோம். 1947 நாடு விடுதலை அடைந்தது. அந்த நாளிலிருந்து இன்று வரை மாறி மாறி வந்திருக்கிற எல்லா ஆட்சிகளிலும் இந்தி திணிப்பு தொடர்கிறது. அதேபோல் வேறொன்றும் நடக்கிறது. அந்நிய மொழி ஆங்கில மொழி. இந்தி 1000க்கும் பிறகும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் பேசுகிற மொழி ஆங்கிலம். இந்திய நாட்டினுடைய எந்த மக்களுடைய மொழியும் அல்ல. நாகாலாந்து மக்கள் அவர்கள் ஆங்கிலம் பேசுவது சகஜம். கிறிஸ்தவ மதம் அங்கே பரவி இருக்கிறது. அங்கே கிறிஸ்தவ மிஷனரிகள் அவர்கள் பரப்புரை செய்து மத பரப்புரை செய்து கூட சேர்த்திருக்கிறார்கள். ஆனால்
எங்கும் மக்கள் மொழி ஆங்கிலம் இல்லை. இந்தி மக்கள் மொழி, கன்னடம் மக்கள் மொழி, தமிழ் மக்கள் மொழி, மலையாளம் மக்கள் மொழி. ஆனால் ஆங்கிலம் நம்முடைய மொழி அல்ல. ஆனால் காலனிய மனோபாவம். நரேந்திர மோடி காலனிய மனோபாவம் பற்றி பேசுகிறார். காலனிய மனோபாவம் பற்றி பேசாத ஆட்சியாளர்களே இல்லை, கட்சிகளே இல்லை. காலனிய மனோபாவம் கூடாது. அப்படியானால் ஆங்கிலத்திற்கு பல்லக்கு தூக்குகிற, பாலம் தாங்குகிற, ஆங்கிலத்தை தலையில தூக்கி கொண்டாடுகிற அந்த மனோபாவம் இருக்கக்கூடாது. மிக மிக சரியானது, மிக மிக நியாயமானது. நடைமுறையில் செய்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறீர்களா? என்ன தடை? ஏன் நீதிமன்றங்களில் இந்திய மக்கள் பேசுகிற மொழி, அந்த மொழிகளில் வழக்காடுவதற்கு உரிமை இல்லாமல் போகிறது? நீங்கள் ஆதிக்கத்தை நிறுத்த பார்க்கிறீர்கள். இங்கே பெருந்தொழில் குழுமங்கள் அவர்கள்தான் எப்படி ராமன் வனவாசம் போன காலத்திலே ராமனுடைய செருப்பை அரியணையில் வைத்து பரதன் ஆண்டான் என்று நமக்கு புராண கதை சொல்கிறார்களோ, அதுபோல் அரியணைகளிலே யார் இருந்தாலும் பெருந்தொழில் குழுமங்கள் ஆள்கிறார்கள். பெருந்தொழில் குழுமங்கள் ஆள்கிறன்னா மத பெரும்பான்மையினர், சாதி பெரும்பான்மையினர் ஆள்கின்றனர். ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கிற மக்கள், சுரண்டப்பட்ட மக்கள், அவர்களுக்காக ஆட்சி நடப்பதில்லை. அதனால் என்ன நடக்கிறது? அந்த அரியணையில் பெருந்தொழில் குழுமங்கள் அவர்கள் விரும்புகிற மொழி ஆங்கில மொழி, அவர்களுக்கு தமிழ் நீச்ச பாஷை, அவர்களுக்கு தமிழ் மக்கள் மொழி, ஏழைகள் மொழி, எளியவர்கள் மொழி என்றுமே ஏற்பதில்லை. நீங்கள் எப்போதுமே ஒரு எலிட்டிஸ்ட் மனோபாவம், வேற்றுமை மனோபாவம் நீங்கள் நீதிபதிகளிடம் பார்க்கலாம், மிகவும் எளிதாக பார்க்கலாம். ஆந்திராவிலிருந்து படித்து வந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஏக பெரும்பான்மை வழக்கறிஞர்கள், தலித் சமூகத்திலிருந்து டாக்டர் அம்பேத்கருடைய சிலை இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஆதிக்கத்திற்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, நீதிக்காக, சமூக நீதிக்காக போராடிய அம்பேத்கர் சிலைகள் கோட் சூட் அணிந்து, பூட் அணிந்து, அந்த சிலைகள் கையிலே ஒரு புத்தகம் வைத்திருக்கும். நான் படிக்க வேண்டும், நான் சட்டம் படிக்க வேண்டும், நான் வழக்கறிஞராக வேண்டும். ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை இளைஞர்கள் நினைக்கிறார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இளைஞர்கள் நினைக்கிறார்கள், படிக்கிறார்கள். வழி இல்லை, ஆந்திரா போய் படிக்கிறார்கள், வேறு இடங்களிலே போய் படிக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கிற நீதிபதிகள் என்ன நினைக்கிறார்கள்? மேட்டிமை மனோபாவம். இங்க இருக்கிற மிகப்பெரிய பணக்கார வழக்கறிஞர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ரவுடித்தனம் பெருகிவிட்டது. எம்பிசி சமூகத்திலிருந்து வழக்கறிஞர் வந்தால், தலித் சமூகத்திலிருந்து வழக்கறிஞர் வந்தால், ஆந்திராவுக்கு போய் படித்து விட்டு வந்தால் வழக்கறிஞர்கள் இவர்கள் ரவுடித்தனம் செய்கிறார்கள். எளியவர்கள் நுழைந்துவிட்டால், ஏழைகள் வந்துவிட்டால், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துவிட்டால் உடனே என்ன சொல்கிறார்கள்? எல்லாம் போய்விட்டது, இருக்கிற எல்லா ஒழுங்கும் அப்படியே சீர்குலைந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த மேட்டிமை மனோபாவம் இன்னமும் அரியணையில், வழக்காடு மன்றங்களில், குறிப்பாக உயர் வழக்காடு மன்றங்களில் இந்திய மொழிகள் இல்லாமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த மேட்டிமை மனோபாவத்தை ஒழிப்பது. இப்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே எளிய கேள்வி ஒன்று இருக்கிறது. சனாதனமா ஜனநாயகமா? மிக அடிப்படையான கேள்வி. ஜனநாயகம். சனாதனம் காலாகாலம் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்கள்? ஆங்கிலம் அரியணைகள் இருக்கும், இந்தி அரியணைகள் இருக்கும். இது சனாதனம். என்னை பொறுத்தவரையில், கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில், வழக்காடு மொழியாக தமிழ் நுழையாது என்று சொன்னால், நீதிமன்றத்துக்குள்ளே, உயர் நீதிமன்றத்துக்குள்ளே தமிழுக்கு இடமில்லை என்று சொன்னால் அதுதான் சனாதனம். வேறு என்ன சனாதனம்? நித்தியமானது, முடிவில்லாதது, அன்றும் இன்றும் என்றும் இங்கே ஆங்கிலம் தான் இருக்கும், தமிழுக்கு இடமில்லை என்று சொன்னால் அது சனாதனம். எது ஜனநாயகம்? வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும். சாமானிய மக்கள், வழக்காடிகள் வருகிறார்கள், தொழிலாளர்கள் வழக்காடுகிறார்கள்,
ஏழை எளிய மக்கள் வழக்காடுகிறார்கள். அவர்கள் என்ன அறிய விரும்புகிறார்கள்? நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரியும், தொழிலாளர் நீதிமன்றங்களிலே அவர்களுடைய மொழியிலே தமிழிலே நாம் அவர்களுடைய வாதங்களை எழுதி தரும்போது, அந்த வாதங்களை முன்வைக்கும் போது அந்த வழக்காடி என்ன நினைக்கிறார்? நம்முடைய வழக்கு பற்றி பேசப்படுகிறது. நியாயம் கிடைக்கிறதா நியாயம் கிடைக்கவில்லையா என்பது அடுத்த விஷயம். பெரும்பாலான நேரங்களில் ஏழை சொல் அரங்கேறாது, நியாயம் கிடைக்காது. நிச்சயமாக உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஜனநாயக உரிமைகள், அடிப்படை உரிமைகள், மாநில உரிமைகள் தலைகீழாக இந்த சமூகம் புரட்டி போடப்படும் போது மட்டுமே அந்த நியாயம், உண்மையான நியாயம் கிடைக்கும். அதுவரை சட்டப்படியான அநியாயம் இருக்கும். ஆனால் எல்லா நீதிகளுக்கும் முடிவு வரும். இந்த நம்பிக்கையில தான் மக்கள் இயக்கங்கள் இருக்கின்றன. இந்த நம்பிக்கையில தான் மானுட சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அநீதி ஒழியும், நீதி வெல்லும். நிச்சயமாக பெரும்பான்மை மக்கள் அவருடைய கோரிக்கைகள், அவருடைய நியாயம் வென்றே தீரும். இந்த நம்பிக்கையோடு தானே நம்மை போன்றவர்கள் எல்லாம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கட்டமைத்திருக்கிற உங்களை போன்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த நம்பிக்கையோடு தான் எதையுமே முன்வைக்கிறீர்கள். ஆனால் இந்த நம்பிக்கை வெறும் நம்பிக்கையாக இருக்க முடியாது. நமக்கு இது ஒரு நல்ல நேரம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. எல்லா கட்சிகளுமே மக்களை சந்தித்தாக வேண்டும். இன்று வரை எந்த கட்சியும் துணிந்து தமிழ்நாட்டிலே அரசியல் நடத்துகிற எந்த கட்சியும், தமிழ்நாட்டிலே இயக்கம் நடத்துகிற, மக்கள் அமைப்பு நடத்துகிற எந்த இயக்கமும் துணிந்து நம்முடைய கோரிக்கையை எதிர்க்க முடியாது. ஆதரித்துத்தான் தீர வேண்டும். யாருக்கும் இதில் வேறு வழி கிடையாது. வேறு வழி கிடையாது என்பது நேரம் வந்துவிட்டது, நேரம் நெருங்கிவிட்டது. வரலாற்றில் எப்போதுமே எல்லா விஷயங்களுமே அதற்கான காலம் கனியும் போதுதான் அது நிறைவேறும். இப்போது சூழல் கனிந்திருக்கிறது. மோடி தமிழுக்காக உருவுகிறார். போகும் இடங்களெல்லாம் தமிழின் அருமை பெருமைகளை எல்லாம் பேசுகிறார். சந்திரசூட் அவரும் கூட அப்படியே பன்மைத்துவம் பற்றி பேசுகிறார். மாநில மொழிகள் பற்றி எல்லாம் உருகி பேசுகிறார். தேர்தல் வருகிறது. நிச்சயமாக நம்முடைய இந்த கோரிக்கை, வழக்கறிஞர்கள் மத்தியிலே எடுக்கப்படுகிற இந்த கோரிக்கை, இது நம்முடைய கோரிக்கை மட்டுமல்ல, கோடானு கோடி மக்களுடைய குரல். இது உங்கள் குரல் மட்டுமல்ல, இது வழக்கறிஞர்களுடைய குரலாக மட்டும் இருந்தால் இந்த கோரிக்கை வெற்றி பெறுவது மிக மிக கடினம். சாரு மஜும்தார் நக்சல்வாடி இயக்கத்தினுடைய அரும்பெரும் தலைவர். அவர் சொன்னார், புரட்சியாளர்கள் எப்போது வெற்றி பெறுவார்கள்? புரட்சியாளருடைய கனவுகள் எப்போது மக்கள் கனவுகளாக மாறுகின்றனவோ அப்போதுதான் புரட்சியாளர்களும் புரட்சியும் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறார். நம்முடைய குரல், வழக்கறிஞருடைய குரல், உயர் நீதிமன்றத்தின் வாயிலே அமர்ந்து கொண்டு, தமிழ்நாட்டிலே இருக்கிற உயர் நீதிமன்றத்தின் வாயிலே அமர்ந்து கொண்டு நாங்கள் பேசுகிற மொழி, எம் மக்கள் பேசுகிற மொழி, நாங்கள் கனவிலும் நனவிலும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி. அந்த மொழி உயர் நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக வேண்டும் என்று இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இது கெடுவாய்ப்பு, அன்பார்ச்சுனேட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார். கெடுவாய்ப்பு. பழைய மொழி, மூத்த மொழி, தமிழ் மொழி, தொன்மை மொழி, கோடானு கோடி மக்களின் மொழி. ஆனால் விலக்கி வைக்கப்படுகிறது, வெளியே நிற்க வைக்கப்படுகிறது. அந்த மொழி, இந்த மொழியின் குரல், தமிழ் மொழியின் குரல் உயர் நீதிமன்ற தாழ்வாரங்களுக்குள் நுழைந்து அந்த நீதிமன்ற அறைகளுடைய கதவுகளை தகர்த்து கொண்டு அந்த நீதிமன்றங்களிலே ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் வழக்கறிஞர் குரலோடு சங்கமிக்க வேண்டும். அதற்கு உரிய நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நம் குரலை மக்கள் குரலாக மாற்றுவோம். 2024 உயர் நீதிமன்றத்திற்குள்ளே தமிழ் வழக்காடு மொழியாகும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.